வந்து 8 டாட்டூ போட்டிருக்கேன். 8 லெக்ல ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பிரைவேட் டாட்டூஸ் இருக்கு. நான் மட்டும் நீங்க மட்டும் பார்த்துக்க முடியும். ஆமா. பார்த்துக்கணும். என்னோட மாமா பையனோட பேர் போட்டேன். ஆனால் வேற மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பேர் அப்படியே தான் என் கையிலே தான் இருக்கு. உங்க வீட்டுக்காருக்கு ஓகே தான்? ஓகே தான், அவங்களுக்கு ஓகே தான். அதாவது பெருசாக அவங்க எடுத்துக்கல. உங்க ஹஸ்பண்டோட பெருந்தன்மையை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எதிர் சைடில் இருக்கிறவங்க இந்த மாதிரி டாட்டூ போட்டுக்கொள்ளக்கூடிய போக்கு சரியில்லை, அதில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது, இதன் மீது எங்களுக்கு வேறு விதமான பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த பக்கம் நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. நீங்க எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க? என்னென்னலாம் அதில் அந்த டாட்டூவில் போட்டிருக்கீங்க? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நான் வந்து 8 டாட்டூ போட்டிருக்கேன். 8? இது வந்து என்னோட பெரிய டாட்டூ. இது வந்து ஜஸ்டிஸ் மீன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். ஓகே, ஏன் ஜஸ்டிஸை மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு டாட்டூ போடணும்னு நினைச்சீங்க? ஜஸ்டிஸ் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங் திங். எந்த ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்க. ஃபீமேல்க்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லையே. ஓ அப்படியா விஷயம். இது மாதிரி என்ன வேற என்னென்ன போட்டிருக்கீங்க? இது மாதிரி ஒரு ஸ்கார் கவர் பண்ணுற டாட்டூ, க்ளோஸ் ஃப்ரெண்ட் சௌமியான்னு சொல்லிட்டு. ஸோ தட் நாங்கள் 2 பேர் க்ளோஸ்ன்றதுனால எங்கள் 2 பேரோட பேர். அதுக்கப்புறம் லெக்ல ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பிரைவேட் டாட்டூஸ் இருக்கு. நான் மட்டும் நீங்க மட்டும் பார்த்துக்க முடியும். பார்த்துக்கணும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. என்கிட்ட 14 டேட்டூஸ் இருக்குது. ஒன்று டிஃப்ரெண்ட் டைம் லைனில் போட்டது. ஒரு பேஸ் ஆஃப் லைஃப்பில் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை டேட்டூ பண்ணிப்பேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டாட்டூ என்ன நீங்க போட்டதுல? ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் காட் அப்படின்னு. இங்கே சிவனோட Okay. நவ் ஐ கேன் அலைன் மோர் வித் த ரியல் காட் ஆல்சோ. ஸோ இங்கே முருகர், இங்கே வந்து காளி, இது டாட்டரோட கண்ணு. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்ணை திறந்து பார்த்த அந்த மொமெண்ட்ல போர்ட்ரேட்டாக போட்டிருக்கேன். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எனக்கு 20 டேட்டூஸ் இருக்குது. 20? அதில் பெரும் பருத்துக்கு ஒன்றும் இல்லைண்ணா. ரீசெண்டாக போட்ட டேட்டூ இந்த ஃபீமேல் பாடி. பட் இது நேக்கட் பாடின்றதை தாண்டி இது வந்துட்டு ஒரு ஃபீமேல் பாடி. அண்ட் ஆஸ் அ ஃபீமேலாக ஐ எம்ப்ரேஸ் ஃபெமினிட்டி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது ரொம்ப பிடிச்ச டேட்டூ லைக் இந்த ஸ்னேக் டேட்டூ. ஸ்னேக் வந்துட்டு ஐம் அ வெஜிடேரியன். பெட்டாக வச்சுக்கணுன்றது ஆசை ஸ்னேக்கு, அதை வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் அதை ஒரு டேட்டூவாக நான் போட்டுக்கிட்டேன். பட் இந்த இடத்துல இப்படி ஒரு கிராஸ், அது என்னது அது? இது வந்துட்டு ஒரு broken செயின். ஸோ இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான டேட்டூன்றதுனால ஐ வாண்டட் டு கேரி இட் ஆன் மை ஃபேஸ். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. பக்கத்துல எனக்கு மொத்தம் 9 டேட்டூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டூ வந்து என்னோட ஹஸ்பண்ட் நேம். சூப்பர். செகண்ட் டேட்டூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபீனிக்ஸ் பேர்ட். தேர்ட் டேட்டூ வந்து லயனஸ், என்னோட மகளோட பேர். அதுக்கப்புறம் என்னுடைய பெட் டாக், ஸோ அவங்களோட பேரும் நான் போட்டிருக்கேன். நான் இந்த அவுல் டேட்டூ போட்டிருக்கேன். இட்ஸ் அ பேர்ட் விச் கிவ் காம்னஸ், பாசிட்டிவிட்டி. ஆந்தை வந்து அமைதியின் குறியீடா? ஆமாம். அப்படியா? நான் 28 டேட்டூஸ் போட்டிருக்கேன். 28? எஸ். ஒரு ஏலியன் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு ஏலியன், அதுக்கு கீழே யூ ஆர் நாட் அலோன்னு இருக்கும். ஷீ இஸ் ஆர்ட் அப்படின்னு ஒரு டேட்டூ இருக்கு. நான் இவ்வளோ டேட்டூஸ் போட்டதுக்கப்புறம் ரீசெண்டாக போட்ட டேட்டூ அது. நான் வந்து ஆர்ட். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? என் 23. 23 வயசுல 20 டாட்டூ? 28. 28? இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. நான் 55+ டேட்டூஸ் போட்டிருக்கேன். இது 55+ டாட்டூஸா? என்னோட நேமே நான் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இங்கே ஒரு டேட்டூ பண்ணியிருந்தேன். அதை கவர் அப் பண்ணி தான் இந்த டேட்டூ பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி கவர் அப் பண்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்த டேட்டூ பிடிக்கல, ஸோ அதனால நான் அந்த வேற டாட்டூ பிடிக்கலையா? யாரை போட்டிருந்தீமோ அவங்க பிடிக்கலையா? மாட்டிக்கிட்டியா? இது வந்து ஆக்சுவலி பேர்டு உள்ள ஒரு விமனோட ஐ இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீடம் குறிக்கிறதுக்காக நான் இந்த டேட்டூ பண்ணியிருந்தேன். அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஐ ஹேவ் 12 டேட்டூஸ். இந்த சைடில் ஒரு ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. 18 நேம்ஸ். கிட்டத்தட்ட பத்திரிகையில் போடுற மாதிரி சொல்லுவீங்க. 18 பேர் போட்டிருக்கீங்கன்னா அவ்வளோ முக்கியமானவர்கள் இருக்காங்களா? 18 பேர்? எஸ். எத்தனை டாட்டூ? அப்படியே கை ஃபுல்லாக இருக்கு, கையை காட்டுங்க அப்படி. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த டாட்டூ போட? 5 days ஆச்சு சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒரு கை ஃபுல்லா 5 நாள் உட்காந்து இதை போடணும்னு ஏன் முடிவு எடுத்தீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. இதை போட்டுட்டு நான் போய் நிற்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி ஃபீல் ஆகுதா? மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உருட்டு நீ உருட்டு. பொதுவா நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கவங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு பட்டுன்னு தோன்றது என்ன தோணும்? நல்ல கொஸ்டின். உங்களை பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமாக பார்த்தோன்னே டக்குன்னு கேஷுவலாக பேச மாட்டாங்களோ, மூஞ்சில் அடித்த மாதிரி ஏதாவது பேசிடுவாங்களோ.
ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நார்மல் பர்சன், அதாவது ஒரு மாதிரி கோவமானவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரஃபான ஆளுங்க பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நினைக்க வருதோ. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். அடிப்பட்ட ஃபீலாக தெரியுது சார். இங்கே நெத்தியில் ஒரு தழும்பு இருக்கும், அது பார்க்கும்போது ஒரு பெயின் நமக்கு தெரியும்ல. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பெயின் தான் எனக்கு தோணுது. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் உடம்புல புழு ஊறுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார். ஒரு மாதிரி நடுங்குது, டக்குன்னு பயமா இருக்கு. அவங்க அந்த ப்ளூ கலர் ஃபுல் கை ஃபுல்லா போட்டிருக்காங்கல்ல, அப்படியே என் உடம்புல ஏதோ புழு ஊறுற மாதிரியே இருந்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? அடுத்த தலைமுறையை தப்பா கொண்டு போறாங்களோன்னு தோணுது. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் அந்த கையில் ஒரு லெஃப்ட் செயின், அதெல்லாம் சைக்கிள் செயின், அது கழுத்தில் என்ன தொங்குது? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீங்கள் தலைமுறையை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போறீங்க பாருங்க. வயசானவர் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வர்றவர் கழுத்தில் செயினை போட்டுக்கிட்டு இந்த தலைமுறையை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போறீங்க நீங்கள்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இதில் யாருக்கு பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? எனிபடி, யாருக்கு வேணாலும். எதையாச்சும் சொல்லியா? அவங்க வந்து பார்த்தவொடனே புழு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஆமாங்க. இங்கே போட்டிருக்க டேட்டூஸில் எவ்வளோ பேர் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து மீனிங்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அதுக்கு என்னப்பா? இதில் என்ன உங்களுக்கு வந்து புழு ஊறுற மாதிரி இருக்கு? அவ்வளோ அருவருப்பாக நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது உங்க டாட்டூ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது. அது பார்த்தோன்னே திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி டக்குன்னு எனக்கு ஷிவர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஷிவர் ஆகுது. அது என்ன ஃபீல்? அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே? ஆர்ட் அவ்வளவுதான். அதுல வந்து உங்களுக்கு வந்து அருவருப்பு படுறதுக்கு புழு ஊறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். நோ நோ நோ, கண்டிப்பா வந்து அது என்னோட எமோஷன். நோ 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 நோ. என்னடா நோ நோ நோ? ஒரு மாதிரி எனக்கு ஓ மை காட் அப்படி அவங்க பாம்புன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே எனக்கு ஷிவர் ஆச்சு. நடிக்காத. ஒரு மாதிரி நீங்க வந்து அந்த நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. ஐ அம் வெரி போல்ட். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். புழு ஊறுற மாதிரி இருக்கு, ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அப்படி கொண்டு வர வேணாமே. ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். நிறைய பேர் பண்றாங்க. டிராயிங் வேற, டாட்டூ வேறன்னு எப்படி சொல்லுவீங்க? டிராயிங்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து தான் டாட்டூ போகுது. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கே. டாட்டூ வந்து அருவருப்பு, டிராயிங் வந்து அழகு, நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஸோ மெஹந்தியாக இருக்கட்டும், டிராயிங்காக இருக்கட்டும், இட்ஸ் டெம்பரரி. ஓகேங்களா? ஸோ டேட்டூ வந்துட்டு இட்ஸ் அ பெர்மனெண்ட். நான் செத்தாலுமே அந்த டேட்டூ ஸ்கின்ல தான் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஸோ என்னோட விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நீங்கள் அருவருப்புன்னு சொல்லவே கூடாது. ஓ சாரி சாரி மிஸ்டர் ரகுவரன். போது நம்ம என்ன எடுத்துட்டு போக போறோம்? ஒண்ணுமே எடுத்து போக போறது இல்ல. கடைசியில எல்லா சாங்கியமும் பண்ணிட்டு நம்ம ஜுவல்ஸை கூட அவுத்து எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. பட் இது என்னோட எமோஷன்ஸ், இது நான் கேரி பண்ணிட்டு நான் என் கூட எடுத்துட்டு போறேன். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? 19 year old வந்தெல்லாம் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரை மோஸ்டா செஸ்ட்ல போடுவாங்க, பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? பெருசா போடுறதுக்கு பதிலா இல்லங்க உங்களுக்கு பெருசா போட்டா நல்லா இருக்காது சொல்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சின்னதா போட்டு விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் பின்னால இதை அழிக்க வேண்டி வரும்னு. என்னோட மாமா பையனோட பேர் போட்டேன். ஆனா வேற மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பேர் அப்படியே தான் என் கையிலே தான் இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் அழிக்கணும் ட்ரை பண்ணல, பட் அதை நான் எடுத்த டிசிஷன் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பேர் இப்போ வரைக்கும் கையில் வச்சுட்டு தான் இருக்கு. பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அவருக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? ஒருவேளை அழிக்கணும்னு ஐடியா இருக்கா? இல்ல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? உங்க வீட்டுக்காருக்கு ஓகே தான்? ஓகே தான், அவங்களுக்கு ஓகே தான். அதாவது பெருசாக அவங்க எடுத்துக்கல இப்போ வரைக்கும். அது இன்ன வரைக்கும் சொல்லி காமிச்சது கூட கிடையாது. அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அதை பார்க்குறப்ப என்ன தோணும்? நான் ஆசைப்பட்ட விஷயம்னு தோணும், கவலையை கொடுக்கும். இதுதான் தவறான விஷயம். கவலையோட ஏன் வாழ்றீங்கன்னு கேட்க, தினந்தோறும் கவலையை ஃபேஸ் பண்ணிட்டு கையை தூக்கி பார்த்தா அந்த கவலை வந்துட்டு போகும். அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ன்றது. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். நான் சின்ன வயசுல ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அவங்கள இது பண்ணணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அது இருக்கட்டுமே, அது நம்ம கூடயே இருக்கட்டும். தயவு செய்து அழிச்சிருங்க. உங்க ஹஸ்பண்டோட பெருந்தன்மையை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குது. தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடியவங்க தான் டாட்டூ குத்திக்கிறாங்களோ. கரெக்டா கட்டுவிட்டா? இந்த வழி நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறதுனால நான் அது வேண்டாம் அப்படின்னு. உங்க பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு? இந்த பொண்ணு தானா? இவனா? அது உனக்குமா, உனக்கு வலிக்கலன்னா விட்டுரு, எங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா என்னோட பெயின் வந்து என் பிள்ளை அந்த வலியை தாங்குற போது என்னோட இது வந்து எனக்கு தாங்கிக்க மனசு இல்லை. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பெயினை ஃபேஸ் பண்ண நான் ரெடிங்கிறது ஓகே, ஆனால் எனக்கு பெயின் வேணும்னு நினைக்கிறது ஒரு சிக்கல். தொண்டர்கள் தான் பச்சை குத்திப்பாங்க, கட்சி தலைவர்கள் பச்சை குத்துறது இல்லை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.